ஹாய். நாங்கள் டைம் பார்த்திங்கன்னா 4 ஆயிடுச்சு. ஈவினிங் 4 ஆயிடுச்சு இல்லையா? பாப்பாவுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே ஞாபகத்துலவே இருக்கோம் நம்ம. 4 போகுது டைமு. சரி, பாப்பா ஆண்ட போயிட்டு ஸ்கூல் ஆண்ட போயிட்டு பாப்பா கூட்டிகிட்டு வரணும் போயிட்டு. அதுக்கு தான் கிளம்பி ரெடி ஆகிட்டேன். 4 மணிக்கு 4:10க்கு பெல் அடிப்பாங்க. இங்கே நின்று ஒரு 4 மணிக்கு கிளம்புனோன்னா 10 நிமிஷத்தில் போயிடுவேன் நான் ஸ்கூலாண்ட. போயிட்டு பாப்பா கூட்டின்னு வரணும். அதுதான் கிளம்பிட்டேன். சரி, போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு கிளம்பலான்ட்டு பால் வச்சுருக்கேன் அடுப்பில். டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும். போயிட்டு டெய்லி இது ஒரு வேலை. என்ன பண்ண, ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா டெய்லி போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வர்றது, காலையில் அனுப்புறது, கூட்டிகிட்டு அது ஒரு வேலையாகிடும் நம்மளுக்கு. பண்ணுறது ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இனிமேல் டெய்லி நம்மளுக்கெல்லாம் வேலை தான் பேரண்ட்ஸ்க்கு இல்லையா? காலையில் அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா காலையில் அவங்க அப்பா இருப்பார், வண்டியில் போய் கூட்டின்னு வந்து விட்டுருவார் ஸ்கூலில். அந்த ஈவினிங் டைம் மட்டும் ஷார்ப்பாக 3:30க்கு என்ன தான் வேலை இருந்தாலும், சப்போஸ் வெளியில் போனாலும் கரெக்டாக 3:30க்கெல்லாம் கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேரணும். இல்லைன்னா 4 மணிக்கு நேராக டைரெக்டாக அப்படியே ஸ்கூலாண்ட போகிற மாதிரி இருக்கும். 4 மணி ஸ்கூல் போயிட்டு 4 மணி ஆகுச்சுன்னா போய் கூட்டிகிட்டு வரணும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இந்த வேலைன்ட்டு ஒன்று இருக்குல்ல ஈவினிங் டைம். நாங்கள் டீ வச்சுட்டு ஃபஸ்ட்டு டீ வச்சு குடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டீ குடித்தோன்னா கொஞ்சம் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். டீ பழக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாததால் அவ்வளோவா தெரியாது. ஆனால் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு என்னாதுன்னா, அந்த டீ குடித்தாதான் நெக்ஸ்ட்டு வேலையே ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு அடிக்ட்டு டீக்கு இல்லையா? ஆமாங்க. உங்களுக்கு எப்படி? நீங்களும் என்ன மாதிரி டீ குடிச்சிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பீங்களா? இல்லை எங்களுக்கு டீ பழக்கம் இல்லாதவங்க எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதோ சூடாவது பால். சிலிண்டர் புக் பண்ணணும். சிலிண்டர் புக் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போது ஒரு ஸ்டவ்வில் பண்ணணுன்னா கஷ்டம். ஸ்கூல் தந்துட்டாங்க பசங்களுக்கு, எல்லாமே லஞ்சு கட்டணும், டிஃபன் கட்டணும், பால் எல்லாமே இருக்கும் இல்லையா? சிலிண்டர்லாம் ஒரு வேலையும் ஆகாதுங்க. அதனால் சிலிண்டர் டக்குன்னு புக் பண்ணினேன். நாளைக்கு புக் பண்ணிக்கணும் போயிட்டு. இப்போல்லாம் பரவாயில்ல, சிலிண்டரு கொஞ்சம் கட்டுப்பாடு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நாளைக்கே வந்துடுது. இந்த எங்கள் பக்கத்து வீட்டில் தான் நேற்று பண்ணாங்க, இன்றைக்கி வந்துடுச்சு சிலிண்டர். 2 நாளைக்கே வந்துடுது இப்போ சிலிண்டர். என்ன வெடிக்குது. பால் ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சிட்டோம்ல, பால் வந்து சூடாகும்போது அந்த இது கிளம்பி பாப்பா கூட்டிகிட்டு வரும்போது நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்து போடுறேன், பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க எல்லாருமே. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்கப்பா. லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். வந்து நைட்டுக்கு சமையல் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணணுன்ட்டு ஒன்றும் புரியல. நைட்டுக்கு வரும்போது அப்படியே ஏதாவது வாங்கிட்டு வந்துடணும். காய் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு நைட்டுக்கு டிஃபன் செய்கிறதா, இல்லைன்னா பசங்க சாப்பாடு கேட்பாங்களான்னு தெரியல. பார்க்கலாம். பசங்க எது கேட்குறாங்களோ அதுதான் நைட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? வரும்போதே தான் வாங்கிட்டு வரணுன்னா காயிட்டு. இப்போதைக்கும் ஒரே வாட்டி காலையில் சாப்பாடு செய்கிறது கூட ஒரே வாட்டி வாங்கிட்டு வரணும். போயிட்டு பாப்பா கூட்டின்னு வரும்போது நைட்டுக்கும் காலையில் என்ன செய்யணுமோ அதுக்கு தகுந்தபடி அதுக்கு என்ன வேணும்ன்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நாளைக்கு காலையில் ஃப்ரீ ஆகிடும். மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் கூட்டின்னு வரும்போது மறுபடியும் சாயங்காலம் நான் அப்படியே தான் டெய்லி என்னென்ன வேணும் ஸ்கூல்லேருந்து வரும்போது நாளைக்கு என்ன வேணுமோ அந்த திங்ஸ் எல்லாம் இன்றைக்கே வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கும் டக்குன்னு அங்கே கடைக்கு போய் மறுபடியும் எதாவது மறந்துட்டோம் போகணுன்ட்டு இருக்காது. வரும்போது நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். நாளைக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவேன்.
அந்த மாதிரி தான் நான் பண்ணுறது. அப்படி தான் ஸ்கூலாண்ட போகும்போது வாங்கிட்டு வந்துடுவேன் மறுநாளைக்கு என்ன சமைக்கணுன்ட்டு. சூடாயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு டீ ஊற்றி குடிக்கலாம். டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதாங்க. டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருக்குது இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது டைமு. அதுக்கெல்லாம் நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம்னா ஓகே. டீ நான் வந்து ப்ரூ தாங்க யூஸ் பண்ணுவேன். சில பேர் வந்து சன்ரைஸ்ன்பாங்க. அது என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப நாளாக ப்ரூ தான் நான் யூஸ் பண்ணுறது. பார்த்திங்களா, ப்ரூ தான். அதுவும் சின்ன பேக்கெட் தான் நான் எப்பவுமே வாங்கிட்டு வருவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து டீ காஃபி வந்து அதிகமாக யாரும் குடிக்க மாட்டாங்க. டீ காஃபின்னா நான் மட்டும்தான். எப்பாச்சும் ஒரு வாட்டி தான் பசங்க, அதுவும் எப்பாச்சும் ஒரு வாட்டி தான் ஏதாவது பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்ணுன்ட்டு தான் கேட்பாங்க. இல்லைன்னா டீ காஃபியெல்லாம் யாருமே குடிக்க மாட்டாங்க. நானும் அவரும், நாங்கள் 2 பேர் தான். அவர் கூட காலையில் ஒரு வாட்டி வேலைக்கு போகும்போது குடிச்சிட்டாருன்னா, மற்றபடி மறுபடியும் நைட்டு ஈவினிங் தான் வேலை விட்டு வீட்டுக்கு வருவார் இல்லையா, அப்போ ஒரு வாட்டி. அதுவும் ஒரு சின்ன டம்ளரே எடுப்பார், அதிகமாகலாம் எடுக்கிறதுக்கு மாட்டார். அந்த நடுவில் வந்து நான் தான் அதிகமாக காஃபி எடுக்கிறது, நான் மட்டும்தான். அதனால் நான் எப்போவுமே ப்ரூ வந்து சின்ன பேக்கெட் தான் எடுப்பேன். 3 ரூபாய் இல்லை 5 ரூபாய் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதுதான் நான் வாங்குவேன். ஏன்னா ஒரு ஆளுன்றதால இப்போ பெருசு 10 ரூபா அந்த மாதிரி வாங்கினோம்னா நம்ம பிரித்து வச்சுட்டு ஈவினிங்காக போடும்போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அந்த காற்று போய் கட்டி ஆகிடுது ப்ரூ. அதனால் நான் எப்போவுமே 3 ரூபாய் பேக்கெட்டு 5 ரூபாய் பேக்கெட் தான் வாங்கிட்டு வருவேன். இதாங்க டீ ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ குடிக்க போகிறேன். வாங்க எல்லாம் டீ குடிக்கலாம். டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தாங்க. எனக்கும் டைம் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? பாய் பாய் பாய்.